தண்ணீர் குடித்த சிறிது நேரத்திலேயே சிறுநீர் கழிக்கிற உணர்வு வருதா? இது சாதாரணமே இல்ல. நிறைய பேர் தண்ணீர் குடித்த உடனேயே பாத்ரூம் ஓடுவார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதற்கான காரணமே நமது அன்றாட பழக்க வழக்கங்களில் தான் இருக்கிறது. நாம் சாப்பிடும் சாப்பாட்டு முறை, நமது தினசரி வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் தான் இதற்கான காரணமே. இவற்றை சரி செய்தாலே நமது உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி செய்து விடலாம். நமது உடல் நமக்கு எத்தனை விதமான எச்சரிக்கைகளை விடுக்கும் என்பது தெரியுமா? தண்ணீர் குறைவாக குடித்தாலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதை சாதாரணமாக பார்க்க கூடாது. நமது உடலுக்கு எந்த பிரச்சனையையும் முதலிலேயே வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் இவ்வாறான மாற்றங்கள் ஒரு மறைமுக அபாயத்தின் ஆரம்பத்தை குறிக்கும். காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற பானங்களில் இருக்கும் கஃபீன் என்ற பொருள் உடலில் இருக்கும் நீரை சாதாரணத்தை விட விரைவாக வெளியேற்ற செய்கிறது. இது சிறுநீரகத்தை தூண்டி அதிக நீரை வெளியேற்ற சொல்லும். தினமும் அளவை மீறும் போது பாத்ரூமுக்கு செல்லும் எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும். இதே சமயம் உடல் ஈரப்பதத்தை இழக்கும் அபாயமும் இருக்கிறது. இரவு நேரத்தில் பல முறை எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் இது சர்க்கரை நோயின் ஆரம்ப சிக்னலாக இருக்கலாம். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது அதை வெளியேற்ற சிறுநீர் உருவாகும். அதனால் அளவு கூடுகிறது. அதோடு கூடுதலாக தாகம், காரணமில்லாத சோர்வு, திடீர் எடை குறைவு போன்றவை இருந்தால் கூட உடனடியாக சர்க்கரை பரிசோதனை செய்ய வேண்டும். சிறுநீர் பையின் தசைகளில் ஏற்படும் உணர்திறன் மாற்றமும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய முக்கிய காரணமாகும். சிறுநீர் பை முழுவதுமாய் நிரம்ப வேண்டும் என தேவையில்லை. கொஞ்சம் நீர் சேர்ந்ததும் மூளைக்கு வெளியேற்று என்ற சிக்னல் சொல்லும். இதை மருத்துவர்கள் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் என்கிறார்கள். இந்த நிலை பொதுச்சூழலில் நெருக்கடியை உருவாக்கும். பெண்களுக்கு அதிகம் ஏற்படும் சிறுநீர் பாதை தொற்று உடல் எச்சரிக்கை தரும் மற்றொரு காரணம். சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல், வலி, துர்நாற்றம் ஆகியவை தென்பட்டால் அது ஒரு தொற்றின் தொடக்கம். கூடவே சிறுநீரக கற்களும் அடிவயிற்றில் வலியுடன் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குகின்றன. மேற்கூறிய எந்த அறிகுறியும் தென்பட்டால் கூட தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது அவசியம். உடலின் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு செய்தி. அதை கவனித்தால் சர்க்கரை நோய் முதல் சிறுநீரக பிரச்சனைகள் வரை பல சிக்னல்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியும். விழிப்புணர்வே உடல்நலத்திற்கான சிறந்த மருந்து.